அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சேனல் பேட்டர்னை வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதில் எங்கெங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரிஸ்க் ரிவார்ட் கொடுக்கக்கூடிய பேட்டர்ன் தான் இந்த சேனல் பேட்டர்ன். அது என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஏன்னா இதில் ரெண்டு இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். ஒன்று வந்து சப்போர்ட் எடுக்கலாம், ஒன்று பிரேக் அவுட் எடுக்கலாம். பிரேக் அவுட்டில் எடுக்கிற ட்ரேடை விட சப்போர்ட்டில் எடுக்கிற ட்ரேட் உங்களுக்கு பயங்கரமான ரிஸ்க் ரிவார்டை கொடுக்கும். சரிங்களா? அது ஏன்னா ஒருவேளை இங்கே இண்டிகோ தான் அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள். இங்கே ஒருவேளை நீங்கள் இங்கே எடுத்திருந்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சேனல் பேட்டர்ன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ரெசிஸ்டன்ட் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 1 2 3 4 5வது சப்போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே போயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த சப்போர்ட்டில் இங்கே நீங்கள் ஒரு ட்ரேட் உங்களோட கரெக்டாக எய்ம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரேடில் உங்களுக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட் வந்து மேபி 21 பார்ஸில் உங்களுக்கு வந்து 30% கிடச்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் அதே வந்து இங்கே பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் அது 17% வந்து லிமிட் ஆகிருக்கும். ஸ்டில் இட் இஸ் அ குட் ட்ரேட், பட் அதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாருங்கள் ரொம்ப டிராஸ்டிக்கலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து எப்போவுமே வந்து இந்த சேனல் பிரேக் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ரேட் பண்ண மாட்டேன். எப்போவுமே சப்போர்ட்டில் தான் ட்ரேட் பண்ண பார்ப்பேன். அதனால் ஏன்னா அதனால கிடைக்கிற பெனிஃபிட் அதோட மூவ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து நமக்கு பயங்கரமான கெயினை கொடுக்கக்கூடியது. சரி, ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஒரு ஃபண்டமெண்டலான ரூலை பார்க்கணும் நம்ம சேனல் பேட்டர்னில். அது என்னன்னா, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 4th ரிவர்சலாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வேளை, அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, 1 2 3 4 நீங்கள் ஒரு வேளை இங்கே எடுக்கலாம், இல்லை ஒரு வேளை 4th மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 5th எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 3ர்ட்லேயோ 2ண்ட்லேயோ எடுத்தீங்க அப்படின்னா அது மேலே போகாதுன்னு சொல்ல முடியாது. பட் அங்கே பேட்டர்னே ஃபார்ம் ஆகி இருக்காது. அப்படிங்கிறதுனால அதோட அக்யூரசி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து 4th ரிவர்சல் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 4th ரிவர்சல்லையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இருங்க உங்களுக்கு நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறையா இருக்குது. நான் மேக்ஸிமம் வந்து சேனலில் தான் வந்து ட்ரேடே பண்ணுவேன். இங்கே இட் இஸ் கைண்ட் ஆஃப் சேனல் பட்டன் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த மார்க்கெட் கிராஷில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கீழே போயிடுச்சு. ஓகே, நம்ம அதானி என்டர்பிரைசஸ் பார்க்கலாம். இதுவும் நான் பண்ணது தான். ஸோ நான் இங்கே எடுத்தேன் ட்ரேடு. ஸோ ஏன் நான் இங்கே எடுத்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 1 2 3 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டச் ஆகலை. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே நான் ரிவர்சலில் கன்சிடர் பண்ணேன். 4 5 கிட்டத்தட்ட 6வது ரிவர்சலில் இங்கே ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்துச்சு. இந்த ரெட் கேண்டில் எனக்கு கொஞ்சம் ஒரி பண்ண வச்சிச்சு. ஏன்னா வீக்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கேண்டில். இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். பட் நான் ஏன் இதை வந்து துணிஞ்சு இறங்கினேன் அப்படின்னா, இதோட ஸ்டாப் லாஸ் நம்ம பார்க்கணும். நான் இங்கே ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் கீழே போடலாம் 4.5%, அப்படி இல்லைனா இந்த கேண்டில் கீழே போடலாம் 5%, அப்படி இல்லைனா இதுக்கும் கீழே போடலாம் 5.5%. மேக்ஸிமம் உங்களோட ஸ்டாப் லாஸே 5.5% தான். பட் நீங்கள் டார்கெட் எவ்வளோ வைக்கலாம்? ஈஸியாக இங்கே பாருங்கள் 1:3 வைக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 5% வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸு, ஆனால் 15% உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னோட சப்போர்ட்டில், அதாவது பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரேக் அவுட்டில் தான் ட்ரேட் எடுப்பாங்க. அவங்க சப்போர்ட்டை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஒரு 1000 பேர் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் எடுக்கிறது வெறும் 10 பேர் தான் எடுப்பாங்க. மீதி 90 பேர் வச்சு 990 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ட்ரை டு கவர் த என்டையர் மூவ். சரிங்களா? ஈவன் தோ இட் இஸ் கன்சாலிடேட்டிங் ஹியர், பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகும்போது அதோட மூவ் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாதனால க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ஐ திங்க் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இட் இஸ் அ வெரி குட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஃபார் மீ. அரௌண்ட் 11% ஐ திங்க். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கிறது. இந்த சப்போர்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ்லாம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஜிஎல் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாக சோதிச்ச ட்ரேட். இங்கே பாருங்கள், 1 2 இதெல்லாம் வந்து பெரிய, இது மொத்தமாக சேர்த்து நான் ஒரே இதாக எடுத்துகிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக கன்சாலிடேஷன் தான். இங்கே மேலே போகும்போது பெரிய அப் மூவ்மெண்ட் இல்லை. சரிங்களா? ஸோ 1 2 3 4 ஐ திங்க் நான் வந்து எங்கே எடுத்தேன்னா ட்ரேடு இங்கே எடுத்தேன்னு நினைக்கிறேங்க. இது வந்து 4வது இதாக எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே வந்து இந்த கீழே சப்போர்ட் கிட்ட நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு க்ரீன் கேண்டில் ஆச்சு வரணும். கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேபி அது இங்கே பாருங்கள்
இங்கெல்லாம் பெருசாக கன்சல்ட் ஆகிட்டு கீழே போயிடுச்சு. ஸோ நீங்கள் க்ரீன் கேண்டில் வராமல் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது கீழே சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஸ்டாப் லாஸ் என்ன தான் வந்து கம்மியாக வச்சுருந்தாலுமே அது ஹிட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு பர்ஃபெக்டான க்ரீன் கேண்டில் இல்லைனா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டிலே வர வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு குட்டி க்ரீன் கேண்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை ஒரு பர்ஃபெக்டான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா மேபி ஒரு 3% to 2% வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் வந்து அதிகமாகும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களால் ட்ரேடே எடுத்துருக்க முடியும் அதோட க்ளோஸு. ஸோ இந்த ஒருவேளை இந்த க்ளோஸில் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும் 5.2%, 5.5% இருக்கும். ஆனால் இப்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கும் போது உங்களால் வந்து கான்ஃபிடண்ட்டாக அதில் வந்து எடுக்க முடியாது. ஒரு வேளை இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கே வந்து இங்கே பிரேக் ஆகி போயிடுச்சு பாருங்கள். அந்த மாதிரி பிரேக் ஆகிருந்தா இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து மார்னிங் ஸ்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நான் இதில் வந்து ட்ரேட் எடுக்கல. ஸோ நான் சொல்ல பார்த்தீங்களா, எப்பவுமே 100% நம்ம டெக்னிக்கல்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாதுன்ட்டு. 1 2 3 4 5 6th சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்னிங் ஸ்டார், அதாவது இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்து பிரேக் பண்ணி ஒரு மார்னிங் ஸ்டார் போட்டு பயங்கரமான கன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு கீழே போயிடுச்சு. ஸோ நம்ம ட்ரேட் வந்து 100% நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் 100% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறக்கு இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் வந்து இதில் ட்ரேட் பண்ணால் மிஸ் பண்ணிட்டேன். பட் நம்ம சொல்லித்தர ஸ்ட்ராட்டஜியில் இதுதான் சொல்லி தருவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் ட்ரேட் ஆயிருந்திருக்கும் ஒருவேளை நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா. ஏன்னா மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறது கண்டிப்பாக இருக்குது. பட் அப்படி ஆயிருந்தாலுமே உங்களுக்கு லாஸாக இருக்கக்கூடியது வெறும் 4.5% தான். மேக்ஸிமம் 4.5% லாஸோட நம்ம தப்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ பவர் ஆஃப் அவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது மூலமாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது வி ஷுட் எய்ம் ஃபார் ஹையர் ப்ராஃபிட் அண்ட் லோயர் ரிஸ்க். ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் தான் நம்ம வந்து ட்ரேடே பண்ணுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த இதில் வந்து ட்ரேட் எடுத்தேங்க. இங்கே இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே எடுத்தேன்னு நினைக்கிறேன் ட்ரேடு. இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே போட்டேன். நான் அப்படி போட்டாலுமே இது எனக்கு வெறும் 4.8% தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து மினிமம் வந்து 8% வந்து எதிர்பார்ப்பேன். சரிங்களா? ஸோ நான் வந்து இங்கே வந்து வச்சுட்டேன். இந்த 2% இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 4.86 9.83 இது வந்து என்னோட ஸ்டாப் லாஸ், ஐ மீன் டார்கெட். இது ஸ்டாப் லாஸ், இது டார்கெட்னு வச்சுட்டேன். நான் வந்து இங்கே ட்ரேட் எடுத்துக்கேன். ட்ரேடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பெரிய ஹை ஒரு 4-5% மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே கீழே வந்து ஃபுல் கன்சாலிடேஷன். இந்த ஒரு வாரம் வந்து நான் வந்து என் கண்ணுக்கு ஒரு 7-8 ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக பார்த்தேன். பட் அதெல்லாம் வந்து நான் வந்து போகாமல் இதுலேயே வந்து ரொம்ப கன்விக்ஷனோடு இருந்தேன், கண்டிப்பாக இது மேலே போகும் அப்படின்ட்டு. ஃபுல்லாக இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு அங்கே பாருங்கள் ஒரு மூவ் பாருங்கள். ஸோ இந்த இங்கேருந்து அந்த மூவ் பாருங்கள், 13% மூவின் வெறும் 8 பாஸ். ஸோ அவ்வளோதான். இப்போது இதில் நான் ஏன் எக்ஸிட் ஆனேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் பக்கமாக போச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு அப்படியே கீழே வந்துச்சு. ரெசிஸ்டண்ட்டை போய் உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வரப்போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து பிரேக் அவுட் ரிஜெக்ஷன். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த கேண்டில்லையே வந்து வெளியே வந்துட்டேன். ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா இதை விட ஒரு கேண்டில் இதோட இந்த கேண்டிலோட ஹாஃபை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வெளியே வரலாம். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஃபெயிலியர் பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இன்னொரு 2-3 கன்சல்டேஷன் நீங்கள் கேண்டில் போட்டு திருப்பி மேலே ஏறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியும் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து 2 ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டலாம் போயிட்டு ஒரு 2% கீழே வந்தாலே நம்மளாம் வந்து வெளியே வந்துடணுங்க. இங்கே பாருங்க, 2.5% வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ரிவர்சல். ஒரு 1.5% 1% வந்து அந்த பிரேக் அவுட் கிட்ட போயிட்டு கீழே வருதுன்னா நார்மல் ப்ராஃபிட் புக்கிங். ஆனால் வந்து இந்த 2.5% 3.5%லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ரிவர்சல். இந்த 3%க்கு மேலே ஒரு கேண்டல்லாம் வந்து இந்த பிரேக் அவுட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி நினச்சே பார்க்கக்கூடாது. கண்ணை மூடிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் கிட்ட இருந்து இருக்கிறதே. ஸோ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, அட்லீஸ்ட் அந்த பேட்டர்னில், அந்த சேனல் பேட்டர்னில் 3 ரிவர்சல் இருக்கணும். 4வது ரிவர்சல் இல்லைன்னா 5வது ரிவர்சல் நீங்கள் வந்து எடுக்கலாம், ட்ரேட் எடுத்துக்கலாம். 3வது ரிவர்சல் எடுத்திங்கன்னா உங்களோட அக்யூரேசி வந்து அந்த கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாலாம் இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு 80% அக்யூரஸியோட நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். எப்பவுமே 80%க்கு மேலே தான் இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் 4வது ரிவர்சல் எடுக்கிறதா வந்து கரெக்டாக இருக்கும். 4வது ரிவர்சல் எடுக்கணும். அந்த விக்கு கீழே இல்லை ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அப்படி இல்லைனா வந்து முன்னாடி இருக்க ஏதோ ஒரு பெரிய லாங் கேண்டில் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். வழக்கம் போல் 1:2 1:3 இல்லை வந்து பேஸ்ட் அந்த சப்போர்ட் அண்ட் இந்த பேட்டர்னை வச்சோ நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். பெரிய ரெட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் வெளியே வந்துடலாம். அப்படி இல்லை உங்கள் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுனாலே வந்து வெளியே வந்துடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிட்ட. முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, ஒரு சின்ன கிரீன் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த சேனல் பேட்டர்ல வந்து பார்க்குறது. இங்கே பாருங்க, ஐசிஐசிஜி நான் வந்து இந்த மூவ் வந்து என்டையர் மூவ் வந்து கேப்சர் பண்ணேன். கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் 13 பாரில் வந்து 14% வந்து இந்த மூவ் வந்து கேப்சர் பண்ணேன். ஆனால் இந்த ரெட் கேண்டிலோட ஐ திங்க் நான் 11% தான் புக் பண்ணேன்னு நினைக்கிறேன். இதோட ட்ரேட் வந்து இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, 1 2 இது வந்து பார்த்திங்கன்னா 3 மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ், கீழே வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்கும். 1 2 3 இந்த 4வது சப்போர்ட்டில் தான் நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். ஐ திங்க் இந்த கேண்டில் எனக்கு சரியாக ஞாபகம் அரௌண்ட் இந்த கேண்டில் ஏதோ ஒரு கேண்டில் நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தேன். ஸோ நான் இதுன்னு வச்சுக்கலாமே, மேபி இதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இங்கேருந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு வெறும் 3.5% இருந்துச்சு. ஆனால் என்னோடய டார்கெட் வந்து 11% இருக்கும். கிட்டத்தட்ட 1:3. சரிங்களா? ஸோ இப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ வந்து என்னோட ஒன் ஆஃப் த ட்ரேட். அடுத்து வந்து இண்டிகோ. இண்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னால் வந்து எங்கே ட்ரேட் எடுக்க முடிஞ்சுன்னா நான் இங்கே தான் ட்ரேட் எடுத்தேன். இது இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் அதோட மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரு பிரேக் அவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டிகோவில் இருக்க மாதிரி இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6வது ரெசிஸ்டன்ஸை வந்து இது ப்ரோக் பண்ணியிருக்கு. எப்படி பயங்கர ஒரு புல்லிஷ் கேண்டில். சரிங்களா? இது வந்து ஒரு பர்ஃபெக்டான புல்லிஷ் கேண்டில். அரௌண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் பாருங்க, 5.5% வந்து வெறித்தனமாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்படி பண்ணிச்சுன்னா அதோட ஸ்டாக் வந்து கண்டிப்பாக மேலே போகுதுன்னு அர்த்தம். பட் என்ன இங்கே இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, இங்கே பாருங்க, இங்கே சப்போர்ட் இருக்கா, சப்போர்ட்ல இருந்து ஆல்ரெடி அந்த ஸ்டாக் இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு முன்னாடி 16% வந்து ஏறி இருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது 16% வச்சுன்னா போதுப்பா நமக்கு சொல்லி புக் பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங் தான் இது. நீங்கள் இந்த ப்ராஃபிட் புக்கிங்கை பார்த்து ஸ்டாக் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு, கீழே போகுது அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஸோ ஒருவேளை பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த குட்டி இந்த ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணும். சின்ன ரெட் கேண்டில் வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் அந்த ரெட் கேண்டில் வரும். சரிங்களா? அந்த கேண்டிலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் வரும், அங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒருவேளை இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்த உடனே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் எங்கே போகணுன்னா, உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் வந்து எதுக்கு கீழே இருக்கும் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கும் 5.5%. உங்களோட செகண்ட் பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸ் வந்து 15%. என்னடா 15% ஸ்டாப் லாஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்த பிரேக் அவுட் ட்ரேடில் இருக்க முக்கியமான பிரச்சனையும் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹியூஜாக இருக்கும். ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் தி ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி ஹை. ஏன்னா வெறும் 5% தான். இங்கே நடக்கிற ப்ராஃபிட் புக்கிங்கால ஒரு லாங் விக்கு கூட இங்கே ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது மேலே போகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சேனலுக்கு கீழே இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உங்களோட ஸ்டாப் லாஸை போடுறது தான் பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி ட்ரேட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். பட் ஸ்டில் நான் வந்து இதை வந்து ட்ரேட் பண்ணேன், இதுக்கு கீழே போட்டு ட்ரேட் பண்ண நினைக்கிறேன். ஐ திங்க் நான் இந்த மூவ் வந்து கேட்ச் பண்ணேன். 17%லாம் எடுக்கல, ஐ திங்க் அரௌண்ட் 13 or 14% எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பிரேக் அவுட் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. எய்தர் இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி இங்கே ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வரல அப்படின்னா இதை விட்டுறணும், திருப்பி அது சப்போர்ட்டுக்கு வரக்காக வெயிட் பண்ணணும். ஏன்னா சப்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களோட அந்த ஸ்டாப் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வெறும் 3% 4%-ஆக இருக்கும். ஆனால் அதுவே மேலே பிரேக் அவுட்னா நான் சொன்ன மாதிரி 15%-ஆக மாறிடும். ஸோ இப்போவே இது பாருங்கள், இப்போது முக்கியமான விஷயம், பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டன்ட்டே சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து இதை தாண்டி கீழே பெருசாக போகவே இல்லை. இந்த ரெசிஸ்டன்ஸ்கிட்டே திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு. இங்கே மேலே வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ட் மேலே போட்டுருச்சு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 இதை நம்ம வந்து எடுக்க முடியாது. ஸோ 2 இதுக்கு முன்னாடி நான் இந்த பேட்டர்ன் வந்து இப்படி வரைஞ்சி வச்சுருந்தேன். இதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இப்படி வரைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ இங்கே ஏதாவது ரிவர்சல் வரும், மேபி இட் இஸ் அ கைண்ட் ஆஃப், இங்கே பாருங்கள், இப்படி ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு மேலே. பட் மார்க்கெட் கண்டிஷனால இது வந்து கீழே விழுந்துருச்சு. பட் ஸ்டில் இந்த ரெசிஸ்டன்ட்டை சப்போர்ட்டாக எடுத்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் கற்றுக்கணும். நீங்கள் வந்து ரிவர்ஸில் ஜாயின் பண்ணால் போதுங்க. இது இந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்லாம் பார்க்க தேவையில்லை. ரிவர்ஸில் ஜாயின் பண்ணால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும், பேட்டர்னுக்குள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்கிறத பார்க்கணும். அவ்வளோதாங்க, இந்த ப்ரைஸ் ஆக்ஷனே அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான்.
அடுத்து வந்து டாடா கெமிக்கல். இந்த டாடா கெமிக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சனலாக ட்ரேட் எடுக்கல. பட் வந்து இதில் வந்து ஒரு பிரேக் அவுட் ட்ரேடுக்கான செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து சொல்லியிருந்தேன் இதை வந்து எடுங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், கீழே வந்து பாருங்கள் 1 2, இதை பெருசாக சொல்ல முடியாது, 2 3, இது வந்து பயங்கரமாக ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக். அதனால தான் அதோட மூவ் வந்து இங்கே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இது ஒரு குட்டி ஒரு 2 ரெசிஸ்டன்ட்டு 3 சப்போர்ட் இருக்கிற ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது நான் வந்து மேபி அது இங்கே வரலாம், இங்கே வந்தால் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து இந்த ரெட் கேண்டில் ஒரு புல்லிஷான கேண்டில் பார்த்த உடனே, அதாவது இந்த கேண்டில் பார்த்தோன்னே சொல்லிட்டேங்க நான். இங்கே பாருங்க பிரேக் அவுட் இந்த இடத்துல ஆகுது, ஒரு ரெட் கேண்டில் போடுது, திருப்பி ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த புல்லிஷ் கேண்டலோட மூவ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5%, 4% பக்கமாக இருக்குது, 3.5% இருக்குது. இதை பார்த்த உடனே ஓகே நம்மளோட ஸ்டாக் வந்து கண்டிப்பாக மேலே போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இட் இஸ் a ஸ்ட்ராங் பிரேக் அவுட். நீங்கள் வீக்லிலேயே கூட பார்த்தா கூட நீங்கள் பாருங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரேக் அவுட். அதுக்கப்புறம் தான் இந்த மூவ் வந்து இந்த பெரிய மூவ் வந்து கொடுத்துருக்கோம். அரௌண்ட் 19%, பட் அந்த கேண்டில் முடியும் போது 12% முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ட் வந்து கம்மியாக இருக்குது, 1 2, இது வந்து வெறும் 3வது ரெசிஸ்டன்ட் தான், சரிங்களா? ஸோ 3வது ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பெருசால ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதுக்கு கீழே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து கீழே ஸ்டாப் லாஸாக கொடுக்கலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் வந்து ரொம்ப லோவாக தான், ஐ மீன் இந்த கேண்டலுக்கு கீழே தான் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை போடணும். சாரி மாற்றி போட்டேன். இதில் வந்து ஒரு 4.5% வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் 1:, இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து விதனமாக ஒரு 1:4 வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட 17% பக்கமாக இது வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதில் நான் ஏன் ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வச்சா போதும் அப்படின்னா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் 3 ரெசிஸ்டன்ட் தான் இருக்குது. மேபி இது 4வது ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு வந்திருப்பேன். இது மேலே எனக்கு அவ்வளோ கன்விக்ஷன் வந்து இருந்திருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே பெருசாக போகல. இங்கெல்லாம் மேபி இது ஃபுல்லாக போயிருந்துச்சு, இங்கேயும் வந்து ஃபுல்லாக வந்துருந்துச்சுன்னா மேபி இது மேலே எனக்கு கன்விக்ஷன் வந்திருக்கும். ஸோ வராதனால தான் எனக்கு வந்து இது அவ்வளோ இதாக தெரிஞ்சிச்சு, பெருசாக இது மேலே அவ்வளோ நம்பிக்கை வரல. அதனால தான் நானும் இதை ட்ரேட் பண்ணல. பட் எனக்கு தோணுச்சு இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு இந்த இடம். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்க மூவ் பாருங்கள், கிட்டத்தட்ட ரொம்ப புலிஷாக இருந்துச்சு. வீக்லி கேண்டில் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம பாருங்கள் 5 பாஸில் வந்து 20% ஏறி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ட்ரேடை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணதுக்கான காரணம். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரேட்லாம் வந்து எடுக்கலாம், பட் மினிமல் ஸ்டாப் லாஸோடு எடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதுக்கு கீழே உங்களோட ஸ்டாப் லாஸை போட்டிருந்தாலுமே இது வரைக்கும் ஃபிட்டாக இருந்திருக்காது. இங்கே பாருங்கள் நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க, என்னதான் இதோட ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 16% இருந்தாலுமே இங்கே பாருங்கள் இந்த ப்ரைஸுக்கு இன்னும் அதோட ஸ்டாக் வரல. ஸோ ஸ்டில் நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டாக இருந்திருக்காது. ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட பெஸ்ட்டு ஒரு பவர்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைட்டன். இங்கே பாருங்கள் டைட்டனில் வந்து ஒரு சேனல் பட்டன் இருக்குது பாருங்கள். இது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த இதுலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸ்லேயே வந்து இதை காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 1 2 3 4 4 ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன், இண்டிகோலேயே சொன்னேன், ஒரு ரெசிஸ்டண்ட்டை உடச்சிக்கிட்டு பயங்கரமாக அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்ட்டு. பட் இண்டிகோவில் போன அளவுக்கு இது போகல, பட் இண்டிகோவோட இது ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே பாருங்கள் 6% ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை போட்டு எடுக்கலாம், ட்ரேட் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ என்ன தான் இது வந்து 6% கொடுத்துருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். அதனால் இதோட மூவ் பாருங்கள், இங்கே இது ஃபுல்லாக இல்லவே இல்லை, 62 பாரில் வெறும் 12% ஏறி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக பாருங்கள், சாரி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணாமல் இங்கே பாருங்கள் இதோட மூவ் பாருங்கள், 92 பாரில் 57%. நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து திங்க் பண்ணும்போது 3 மாதத்தில் 60% கொடுக்குற ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்குங்கிறதுனால அதோட மூவ்மெண்ட் இப்படி இருக்குது. இதுவே இந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட் ஒரு ஸ்மால் கேப்பில் கிடச்சிருந்துச்சுன்னா இது வந்து இங்கே வந்து 90 பார் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த
மாதிரி வந்து ஒரு 78 பார்லையோ இல்லை 62 பார்லையோ, அதாவது கம்மியான டைம் ஃப்ரேம்லேயே உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் மூவாக இருக்கும், ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் மூவாக இருக்கும். இதுதான் இருக்க பெரிய வித்தியாசம். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குமே எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னொரு தனியான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது ரெசிஸ்டண்ட்டை நான் ஆல்ரெடி சொல்லுவேன், எப்பவுமே ஒரு 4 ரெசிஸ்டண்ட்டோ 4 சப்போர்ட்டோ, அது 4ங்கிற நம்பர் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான நம்பர். அதை பிரேக் பண்ணும்போது நல்லா மூவ் ஆகிட்டு அதே மாதிரி தான் மூவ் ஆயிருக்கு. இங்கே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4வது சப்போர்ட்ல இருந்து மேலே போயிருக்கு. நான் சொல்லுவேன்ல, எப்பவுமே பிரேக் அவுட் ட்ரேட் இருக்கிறத விட நம்ம சப்போர்ட்ல ட்ரேட் எடுத்தால் பயங்கரமாக இருக்கும்ட்டு. இங்கே இதோட மூவ் பாருங்களேன், நம்ம ஒரு வேளை இங்கே எடுக்கணும் அப்படின்னா இங்கே போகும்போதே நமக்கு வந்து 23 பார்ல 18% கிடச்சிருக்கும். லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து 23 பார்ல 18% கொடுக்குறதுனா ரொம்ப ரேர், எப்பாவது ஒரு நாள் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ். ஸோ இதுவும் வந்து நான் எடுத்த ஒன் ஆஃப் த ட்ரேட். இதில் வந்து நான் இங்கே ட்ரேட் எடுத்தேன். ஐ திங்க் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரெசிஸ்டண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரிவர்ஸில் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் நான் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் பார்த்தேன்னா அரௌண்ட் 18% வந்து ப்ராஃபிட் பார்த்தேன். ஸோ இதை நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ரீசனும் ரொம்ப சிம்பிள் தான். 1 2 3 இங்கே பாருங்கள் 4. இது வந்து பெரிய விக்கு தான், இந்த 4 5 விக்கு தான். பட் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வந்துச்சுங்க. ரிவர்சல் வந்துச்சு. வந்த உடனே ஒரு க்ரீன் கேண்டில் வந்த உடனே நான் இந்த சம்திங் இங்கேயே வந்து எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறும் அப்வர்ட் மூமெண்ட் தான். எனக்கு ஒரு நாள்னாச்சும் ஒரு ரெட் கேண்டில் போட்டு ஏறும் அப்படின்னு பார்த்தேன். பட் எனக்கு இடமே கொடுக்காம கொஞ்ச நாள்லேயே ஃபுல்லாக மேலே போயிட்டு நமக்கு வந்து இந்த ரிவர்சலோட நான் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இதை மேபி நான் வந்து இந்த ஒரே ஒரு ரெட் கார்டில் வந்ததுனால நான் வந்து வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இது ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்ததுனால நான் வந்து ஓகே நமக்கு போதும், மேபி இது ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். பட் இது ரிவர்சல் ஆகாமல் ஸ்டில் வந்து பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணி மூவ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஒருவேளை இது இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து உடைக்கும் போது கண்டிப்பாக மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலோட முடிஞ்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கரமாக மேலே அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதானி ஸ்டாக் வேறு. இது வந்து ஒரு இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளாக் பேட்டர்ன் வேறு. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம சேனல் மட்டும் பார்த்துடலாம். இந்த பேட்டர்னை வரைகிறதுல ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமே பேட்டர்ன் வரைஞ்சா நீங்கள் இப்படி தான் வரைவீங்க, சரிங்களா? ஸோ மேபி இங்கே பாருங்கள், இப்போது நான் இங்கே எடுத்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ நான் இங்கே ட்ரேட் எடுத்திருக்கேன். அப்போது இந்த பேட்டர்னை எப்படி வரைஞ்சிருப்பேன், ஓகேவா? ஸோ நான் இங்கே ட்ரேட் எடுக்கும்போது இங்கே இந்த லைனே வந்திருக்காது. ஏன்னா அங்கே ஒரே ஒரு பெரிய இது மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் அப்போ எப்படி வந்து இதை வரைஞ்சேன் அப்படின்னா இப்படி. நீங்கள் எல்லாருமே வந்து இப்படி தான் வரையன்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி வரையக்கூடாது. ஏன்னா இப்படி நீங்கள் வந்து இதை வரைஞ்சிங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டண்ட்டு 2 ரெசிஸ்டண்ட்டு 2 மட்டும்தான் உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியும். ஆனால் அதையே இப்படி வரைஞ்சிங்க அவங்களால 1 2 3 4 ரெசிஸ்டன்ட். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 4 ரெசிஸ்டன்ட் வந்தால் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ 4 ரெசிஸ்டன்ட் வந்துருச்சு. இது வந்து பார்க்குறக்கு ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனல் பட்டன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து நான் சேனல் பட்டன்னா வரைய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு 2 ரெசிஸ்டன்ட் தான் மேபி வந்து ஜாயின் பண்ணியிருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் மேபி இப்படி பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ரிவர்ஸில் டச் பண்ண பார்க்கணும். ஏன்னா அந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து செல் பண்ணுற பாயிண்ட் இல்லைனா பை பண்ணுற பாயிண்ட், அந்த ரிவர்சல் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம எய்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேட்டர்ன்ஸை வரையணும். ஸோ இப்போ பார்க்கலாம், இந்த மூவ் இங்கே போயிடுச்சுங்களா? இப்போ நீங்கள் ரேட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகுது, அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் திருப்பி ரெசிஸ்டன்ட் கிட்டே கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து மார்க்கெட் கிராஷில் கீழே போச்சுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் கிராஷில் கீழே போயும் பெருசாக கீழே போட, சப்போர்ட்டுக்கிட்டே வரல. மேபி இது வந்து இங்கே ரெசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு திருப்பி இந்த சப்போர்ட் கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இங்கே பாருங்கள், ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து இங்கே போயிட்டு ரிஜெக்ஷனாக இங்கே வந்துச்சுன்னா இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் போடுறப்போ இதை வந்து கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சப்போர்ட் வந்து ஸ்டடியாக எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து இங்கெல்லாம் உடச்சி மேலே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நான் வரைஞ்சிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை என்னடா இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு மேலே போகிறதுக்கு பயங்கரமாக வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஸ்டாக் வந்து இங்கே வந்துட்டு இங்கே போயிட்டு இதெல்லாம் உடச்சிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். அடுத்து வந்து கிளாக்ஸோ. ஒரு ட்ரேடை வந்து எப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த கிளாக்ஸோ. ஸோ இதை நம்ம வந்து வீக்லியில் பார்த்துருவோம், ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பேட்டர்ன்.
இங்கே பாருங்கள், இந்த கிளாக்ஸோவில் கீழே இங்கே நம்மளால் இங்கே தான் வந்து சப்போர்ட் லைனை வரைய முடியும். 1 2 3 4 சப்போர்ட்டு, 4வது சப்போர்ட்டில் வந்து அது மேலே போயிருக்கு. நீங்கள் வந்து இங்கே கரெக்டாக இந்த லைனை விட்டுருக்கேன். மேபி நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக ட்ரேட் எடுத்தால் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடலாம். இது வந்து ஒரு நல்ல ட்ரேட், சரிங்களா? 4.5% உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். நீங்கள் 8% உங்கள் பாருங்கள், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அசால்ட்டாக 1:3 ரிவார்டு கொடுத்துருச்சு. பட் ஒருவேளை நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ குட் பிரேக் அவுட். வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடமே இந்த கேண்டில் மாதிரி ஒரு புல்லிஷான கேண்டிலாக போட்டுருந்துச்சுன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை பயங்கரமாக உடச்சிக்கிட்டு மேலே வந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த கேண்டில் பாருங்க, போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு, ஆனால் க்ளோசிங் கீழே வந்துருச்சு. அதுக்கு அடுத்த வாரமும் மேலே போயிருக்கு, ஆனால் க்ளோசிங் கீழே வந்துருச்சு. இந்த மாதிரி க்ளோசிங், அதாவது பிரேக் அவுட்டு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்க 2 வீக் அதுக்கப்புறம் கீழே போயிடுச்சு. அதே மாதிரி 2 வீக், ஆனால் இது மேலே போயிருக்கு. பட் ஸ்டில் இது கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்னதான் இது ஒரு புல்லிஷ் கேண்டல்னாலும் இங்கே பாருங்க, அதுக்கு ஈக்குவலாக ரிவர்சல் வந்துச்சு பாருங்க அதுக்கு அடுத்த வாரமே. ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு கேண்டில் இங்கே போட்டுருந்துச்சுன்னா மேபி அதுக்கு அடுத்த வாரம் ரிவர்சல் ஆகி மேலே போகலான்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பாருங்க, இது மேஜிக் கேண்டில்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக் ஏறிச்சோ அதே அளவுக்கு கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இறங்குறதுலாம் வந்து, இந்த மாதிரி சைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 80% ரிவர்சல் சைன், சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரேட் நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டண்ட்டை இண்டிகோ மாதிரி, இங்கே இண்டிகோ எப்படி பிரேக் ஆகிருக்கு, இந்த ரெசிஸ்டண்ட்டை முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், வீக்லியில் இருக்குது, சாரி, இண்டிகோ இந்த ரெசிஸ்டண்ட்டை எப்படி பிரேக் ஆச்சு, செம்மையாக பிரேக் ஆச்சா? டைட்டன் வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை எப்படி பிரேக் ஆச்சு, செம்மையாக பிரேக் ஆச்சா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் இருந்தால் மட்டும்தான், வீக்லிலேயோ டெய்லியிலேயோ எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலுமே ஸ்ட்ராங் க்ளோஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கணும். ஒரு வேளை ஸ்ட்ராங் க்ளோஸ் இல்லை அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இது என்னதான் நல்ல கேண்டில் இருந்தாலுமே கீழே இறங்கிடுச்சு பாருங்க அது. ஸோ அதால் சஸ்டெயின் பண்ண முடியல. அதற்கு காரணம் இங்கே ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இல்லை. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை நம்பலை பிரேக் அவுட் அப்போ, அதனால தான் அது இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஒருவேளை நம்பி இந்த கேண்டில் இது இங்கே புல்லிஷாக முடிஞ்சு வச்சுட்டாங்களேன், இந்த கேண்டில் இங்கே வந்திருக்காது, அது மேலே போயிருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து அந்த ட்ரேட் எடுக்கலாமா எடுக்க வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரேடை அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாகும். அதேமாதிரி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை நம்ம வந்து லிமிட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ சேனல் பேட்டர்ன் வரைக்கும் இது அவ்வளோதான். ஸோ இதை 2 இடத்துல எடுக்கலாம், கீழே எடுக்கலாம், மேலே எடுக்கலாம், பிரேக் அவுட்டில் எடுக்கலாம், சப்போர்ட்டில் எடுக்கலாம். சப்போர்ட்டில் எடுக்கிறதா நான் வந்து நான் எடுத்த ஒரு 95% ட்ரேட் வந்து நான் வந்து சப்போர்ட் எடுத்தது தான். பிரேக் அவுட்டில் 1-2 ட்ரேட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் வந்து நான் வந்து இந்த 15% ஸ்டாப் லாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, இங்கெல்லாம் வைக்க மாட்டேன், ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 3% 5% ஸ்டாப் லாஸ் தான் எப்பவுமே என்னோட ட்ரேட் செட்டப்பாகவே இருக்கும். பட் நீங்கள் 15% ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வெயிட்டிங் டைம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டாக் வந்து அடிக்கடி பார்க்குற டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி 15% ஸ்டாப் லாஸ்லாம் வச்சு கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தாங்க சேனல் பேட்டர்னுங்கிறது. இவ்வளோ தான் இந்த சேனல் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு பேட்டர்ன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரேட் பண்ணணும். உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.